இதா இருக்க அப்படின்னு சொன்னீங்க, ஏத்துக்கொள்ள முடியாது. நீ சக்கிலியன் தான், நீ பீ வலிக்கிற ஜாதியை சேர்ந்தவன் தான், உன்னுடைய சொந்தக்காரர்கள் தான் பீ வலித்துக் கொண்டிருக்கிறார்கள், மறந்து விடாது. என்றைக்கு கடைசி சக்கிலியன் பீ வலிக்கிறதை நிறுத்தானோ அப்பதான் உழைக்கும் கௌரவம் கிடைக்கும். இல்லாட்டி நீ எங்க மேனேஜரா இருந்தாலும் சரி, நீ எங்க மினிஸ்டரா இருந்தாலும் சரி, உனக்கு கௌரவம் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அதற்கு ஆதித்தமிழர் பேரவையோடு கை கொடுங்கள், எங்கள் கருத்தோடு கருத்து சேருங்கள். இதை ஒழிப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம். நான் ஒரு துறையில இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். நான் என்னதான் சொன்னாலும் நான் சக்கிலியன் தான். எனக்கு மரியாதை கிடையாது. நான் ஆர்டிஓ ஆனாலும் மரியாதை கிடையாது. என்னிடத்தில் எல்லா வசதியும் இருக்கிறது. என்னிடத்தில் 3 கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எனக்கு மரியாதை கிடையாது. கார்ல நீ போலாம், என்ன மரியாதை? சக்கிலியன் தானே. மறந்து விடாதீர்கள் தோழர்களே, நீங்கள் மும்பையில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கே இருந்தாலும் சரி, நிலைமை இதுதான். இது வர்ணாசிரம தர்மம் நமக்கு கற்பித்தது. அந்த வர்ணாசிரம தர்மத்தை ஏற்படுத்தியவர்கள் பார்ப்பார்கள். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் முடிக்காம, இதையெல்லாம் ஒழிக்காமல் நமக்கு ஏதோ நான் சஃபாரி செட் போட்டு வந்து நின்னா எனக்கு மரியாதை கிடைத்து விடுமா? கிடைக்காது. நான் வேண்டுமானால் முகமூடி போட்டுக் கொள்ளலாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயாவது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்து கொண்டு சக்கிலியன் என்று சொல்லிவிட்டு எங்கேயாவது நீ வீடு வாடகைக்கு எடுத்துவிட முடியுமா? இன்றைக்கும் சொல்கிறேன், சக்கிலியன் என்று சொல்லிவிட்டு எங்கேயாவது வீடு வாடகைக்கு எடுத்துவிட முடியுமா? முடியாது. தெலுங்கு பேசுறதுனால செட்டியாரும் சொல்லிக்கலாம், உடையாரும் சொல்லிக்கலாம், நான் இதோடு சொல்லிட்டு வீடு வாடகைக்கு எடுத்துக்க வேண்டியது. இதான் நடக்குது. பெண்களுக்கு இன்னும் கொடுமைங்க. புது இடத்துல குடியா போனா அடுத்த நாள் பக்கத்து வீட்டுல இருக்காரு, நீங்க எந்த ஊருங்க, அந்த கவுண்டர் உங்களுக்கு சொந்தக்காரரா, இந்த புள்ள உங்களுக்கு சொந்தக்காரன்னு ஜாதியை தெரிஞ்சுக்கிட்டு நோண்டி நோண்டி கேட்பாங்க. என் தங்கச்சி ஒண்ணு வாணின்னு இருக்குங்க, அது கிருஷ்ணமால் காலேஜ்ல பிஎஸ்சி படிச்சது. அந்த பொண்ண அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, ஏண்டி நீ என்ன ஜாதின்னு கேட்டிருக்காங்க. அவங்க நினைச்சிருக்காங்க இவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. உடனே நான் சக்கிலிச்சின்னு எடுத்தோன்னே சொல்லிடுச்சு. அந்த கேட்டவங்களுக்கு செருப்பா எடுத்த மாதிரி இருந்தது. என்னங்க கேட்டவங்களுக்கு, ஏண்டா ஐயோ நான் கேட்கலீங்க, நான் கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அப்புறம் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். எடுத்தோடனே சக்கிலிச்சு செருப்ப கட்டி அடிச்ச மாதிரி. என்ன ஜாதின்னு கேட்டா சக்கிலியன், சக்கிலிச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுது. ஏண்டா கேட்டோம், இதுதானே உண்மை. இன்னைக்கும் நாட்டுல நடக்கிற உண்மை என்ன? இன்னைக்கு முல்லை பெரியார்ல தண்ணி கொடுக்கறது இல்ல, அவன் சிறுவாணியில தண்ணி கொடுக்கறது இல்ல, ரயில்வே கோட்டை பிரச்சனை, ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனை. ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனை தான் இல்லைன்னு நாங்க சொல்லவில்லை. ஆனால் அதை விட கொடுமையான அகதியாக இங்க அருந்ததியர் இருக்கிறானா இல்லையா? இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? முல்லை பெரியாரில் அவன் தண்ணி கொடுக்கவில்லை சொல்கிறாயே. என்னுடைய சகோதரி தனம் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தவளுக்கு கவுண்டர் குடிக்கிற பானையில போய் தண்ணி எடுத்து குடிச்ச காரணத்தினால பெரும்பால் அடிச்சு கண்ணு போச்சல. அந்த தனத்துக்கு இங்க இருக்கிற கவுண்டன், இங்க இருக்கிற குடியானவன் குடிப்பதற்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான். பக்கத்தில் இருக்கிற சக்கிலியர்களுக்கு குடியானவன் ஒரு டம்ளர் தண்ணி தரமாட்டேன் என்று சொல்கிறான். இவன் கேட்கிறான், முல்லை பெரியார்ல கேரளாக்காரன் தண்ணி தரலங்க. உண்மையா சொல்லுங்க, நீ பக்கத்தில் இருக்கிற சக்கிலியனுக்கு தண்ணி கொடுக்கிறாயா? அந்த பைப்புல தண்ணி விடுறாயா? நீ பிடிக்கிற பைப்புல தண்ணி விடுறியா? கவுண்டம் பிடிக்கிற பைப்புல சக்கிலியனுக்கு தண்ணி நீ விடுறியா? இல்லையே. அப்புறம் ஏன் முல்லை பெரியார தண்ணி கொடுக்கலன்னு சொல்ற? என்னங்க நியாயம்? எவ்வளவு ஆழமான இதெல்லாம் நாம சொல்றதா இல்லைங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி வைத்திருக்கிறார். நாம ஏதோ இங்க அதிகமாக சொல்றான்னு நீங்க நினைச்சிடாது. அம்பேத்கரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள் தானே இருக்குது.
எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார். ஆக இத்தனை விஷயங்களையும் கடந்து நம்முடைய பொதுச் செயலாளர் நீலவேந்தன் அவர்கள் சொன்னதை போல இங்கே குண்டா இருக்கின்ற பகுதி மட்டுமல்லங்க, நான் ஒண்ணு சொல்றேங்க, இங்க தோழர் திருமாவளவன் பல முறை வந்து போயிருக்காரு. திருமாவளவன் ஒன்று நமக்கு எதிரி கிடையாது. ஆனால் கரடிச்சித்தூர் என்கிற ஊர்ல ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சக்கிலிய சகோதரன் வீரன் பறையர் பெண் மல்லிகா காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவ்வளவுதான் விஷயம். இது என்ன தப்பா? சக்கிலிய பையன் வீரன், பறையர் பெண் மல்லிகா காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இது தவறா? கேட்டு. ஆனால் என்ன நடந்தது? கரடிச்சித்தூர்ல இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பா இருக்கிற அந்த ஊர்ல அந்த விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த அவர்களே வீரனுடைய தங்கை வெள்ளையம்மாளை கற்பழித்து கொன்று விட்டார்கள். என்ன காரணம்? சக்கிலியனா என் வீட்டு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவியா நீ? இதுதானே, வேற ஒண்ணுமே இல்லை. சக்கிலியன்கள்லாம் நீங்க எங்க வீட்டுல வந்து நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்களா? கேட்கறது யாரு? பறையர். ஆக ஏதோ சில பேர் பேசுறாங்க, என்னங்க 3 ஜாதியா பிரிஞ்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு சேர மாட்டீங்களா கேட்கறான். 3 ஜாதி எப்பங்க ஒன்னா இருந்தோம்? இது பதில் சொல்லு. என்னைக்காவது குடுக்கல் வாங்கல் இருந்ததா? ஒரு பல்லர் வீட்டுல ஒரு சக்கிலியர் போய் பொண்ணு கேட்க முடியுமா? இல்ல வீட்டுல போய் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க பதில். முடியாது. முடியாது என்பதுதான் பதில். நான் ஒரு பல்லர் வீட்டிலும் பறையன் வீட்டிலும் பெண் கேட்க முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது என்று சொன்னால் கவுண்டர் வீட்டிலும் நாய்க்கர் வீட்டிலும் எப்படி குடிக்க முடியும்? ஆக நமக்கு நீதி என்பது அதான் நம்ம சொல்றோம். சக்கிலியரின் விடுதலை சகலருக்கும் விடுதலை, ஆதித்தமிழர் விடுதலை அனைவருக்கும் விடுதலை, இதுதான் நம்ம சொல்றோம். நம்மை பொறுத்தளவு நாம் ஆதித்தமிழர் பேரவையில மிக தெளிவாக சில விஷயங்களை மக்கள் மத்தியில விதைத்திருக்கிறோம். இது நியாயமான விஷயம், தெளிவான விஷயம். வரலாறுகளை போதித்திருக்கிறோம், போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், பல்வேறு செய்திகளை இவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம்.